காசா பிரதேசத்தை தன்வயப்படுத்தி அங்குள்ள பாலஸ்தீனர்களை இதர இடங்களுக்கு மறு குடியேற்றம் செய்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்துள்ள பரிந்துரையை மலேசியா நிராகரித்துள்ளது. ட்ரம்பின் அத்திட்டம் அனைத்துலக சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகளுக்கு முற்றிலுமாக விரோதமாக இருப்பதால் அது குறித்து மலேசியா பெரிதும் வருந்துகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை மாற்றிடத்திற்கு அனுப்பும் திட்டம் அறிவுபூர்வமான ஒன்றாக தெரியவில்லை என்று அவர் கூறினார். அமெரிக்காவை விட்டு வெளியேறும்படி அந்நாட்டில் வசித்து வரும் சுமார் 435 மலேசியர்களுக்கு அந்நாட்டின் குடிநுழைவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை இறுதி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவில் 14,40,000 மலேசியர்களுக்கு வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் அந்த மலேசியர்களும் அடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மலேசியர்கள் ஐசிஏ அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு ஆளாகாதவர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் என்று அத்துறையின் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். 2ஆம் தவணைக்கு அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு வெளியேற்ற உத்தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சு 5 ஆண்டுகளுக்குள் நாடு தழுவிய ஒரே நேர பள்ளி முறையை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடெக் தெரிவித்துள்ளார். இன்று வரை நாடு முழுவதும் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 9,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஏற்கனவே ஒரே அமர்வு முறையை செயல்படுத்தி உள்ளன என்றும், மீதமுள்ள பள்ளிகள் அதிக மாணவர் அடர்த்தி காரணமாக இன்னும் அதை செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். ஒரே அமர்வு பள்ளி முறையை செயல்படுத்துவதை பாதிக்கும் காரணிகளில் புதிய பள்ளிகளை கட்டுவது மற்றும் பாழடைந்த பள்ளிகளை சரி செய்வது ஆகியவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சு பள்ளிகளின் இருப்பிடம், வளாகம் மற்றும் மேலாண்மை போன்ற பல தடைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். வீட்டை சுத்தம் செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்த போது நகைகளை திருடியதாக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் மலாக்கா ஆயர்குரோவில் உள்ள தாய் மற்றும் அவரது மகள் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் நூர் அஃபீகா ரதியா ஜைனூரின் முன் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரால் 3 குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட 2 நபர்களான 48 வயது எஸ் வைரவி மற்றும் அவரது மகள் 19 வயது சி தர்சனி ஆகியோர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். வைரவி 61 வயது ஆடவரின் தங்க மோதிரத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். 17 வயது பெண்ணின் தங்க சோக்கர் நெக்லஸ் மற்றும் ஒரு ஜோடி தங்க காதணிகளை திருடியதற்காக தர்சினி 2 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவருக்கும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் மலேசியரான பன்னீர்செல்வம் பரந்தாமன் என்பவரின் வழக்கில் தலையிடுமாறு சட்டத்துறை தலைவர் டுசூகி மொக்தாரையும் சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த அமைச்சர் அசாலினா ஒஸ்மான் சைட்டையும் புக்கிட் குளோகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் வலியுறுத்தியுள்ளார். பன்னீரின் விவகாரத்தை சம்பந்தப்பட்ட மலேசிய அதிகாரிகளின் கவனத்திற்கு தாம் கொண்டு வந்திருப்பதாக சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த துறையின் முன்னாள் துணை அமைச்சருமான ராம் கர்பால் குறிப்பிட்டார். அம்னாஸ்டி இன்டர்நேஷனல் மலேசியா எனும் மனித உரிமைகள் அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு பெட்டாலிங் கேடிஎம் நிலையத்திலிருந்து பத்துமலைக்கு செல்பவர்களுக்கு 24 மணி நேர அன்னதானம் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் காலை 6 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை வழங்கப்பட உள்ளது. இந்த அன்னதானத்தை அரசு சார்பற்ற இயக்கத்தைச் சேர்ந்த செல்வா சுகுமாரன் ஜி பெருமாள் மற்றும் செக்ஷன் 6 ருக்கும் தத்தாங்கா தலைவர் ராஜேஷ் மோகன்லால் ஆகியோர் இணைந்து மேற்கொள்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.